சார்ஜ் போட்டுவிடு, கம்மியாக இருக்கு. ரைட். இப்போ அடுத்தது வந்து கடைசி வீடுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து மீன வீடு ஏறுதா, சார்ஜ் ஏறுதா? ரைட், ஓகே. மீன வீடு உங்களுக்கு வந்து முடக்கு தோஷத்தை அடைந்தால் என்ன பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, மீன வீடு யாருக்கு முடக்கா வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து உத்திரம் மற்றும் அஸ்தம், உத்திரத்தினுடைய 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், அஸ்தத்தினுடைய 1, 2, 3, 4 இந்த பாதங்களில் சூரியன் நின்றால்தான் உங்களுக்கு வந்து மீன வீடு வந்து முடக்கு தோஷத்தை வந்து அடையும். இப்போ சூரியன் வந்து உத்திரத்திலேயே அஸ்தத்திலே இருக்கு, மீனம் வந்து உங்களுக்கு முடக்கா மாறிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் முடக்கு தோசை வேலை பார்க்குமானா பார்க்காது. நீங்கள் சதுஸ்பாத கரணத்திலேயோ அல்லது சூளம் வரியான் வைத்திருதி நாம யோகத்திலேயே பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் வந்து கிடையவே கிடையாது. மீதி நபர்களுக்கு முடக்கு தோஷம் வந்து வேலை பார்க்கும். அதுலேயும் நீங்கள் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த 6 நட்சத்திரத்தில் நின்னது அப்படின்னா உங்களுக்கு தான் கடுமையான பாதிப்புகள் வந்து உண்டு. என்ன பாதிப்பு அப்படின்னா, மீன வீடு என்பது குருனுடைய ஆதிக்கம் உள்ளது. அந்த வீட்டு ஓனர் வந்து குரு பகவான். அவர் வந்து பணம், தங்கம், மதிப்பு, மரியாதை, உயர் பதவி, குழந்தைகள், அதே போல் ப்ரொமோஷன், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, காலேஜ் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதன் வழியிலெல்லாம் பாதிப்புகளை வந்து உருவாக்குவார் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். இது காலபுருஷத்தத்துப்படி 12ஆம் இடமாக வருவதால் மோட்ச சம்பந்தப்பட்ட வீடாக வந்து வருது நமக்கு. அப்போ யாராவது வந்து நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கிற கலைகளில் வந்து பயிற்சிகள் எடுத்து மோட்சத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் வந்து பிரேக் என்பது உருவாகும். இது எதன் வழி வந்த கர்மா அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து உணவு, உடை, தன்னை சுற்றி உள்ள பெண்கள், விளை நிலங்கள், அதன் வழியில் வந்து செய்த கர்மாவினால் வந்த ஒரு கெடுபலன். இப்போ இது வந்து யார் யாருக்கு கடுமையான பாதிப்பை தரும் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம லக்னமாக இருந்தால்தான் கடுமையான பாதிப்பை தரும். சிம்ம லக்னத்துக்கு மீனம் என்பது 8ஆம் இடமாக வருது. அப்போ பெரும் தன இழப்புகளை வந்து கொடுத்துரும். நீங்களாம் வந்து சொந்த தொழில் வந்து பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கணும். அதான் வந்து ரொம்ப நல்லது. துலாம் வீட்டுக்கு எத்தனைப்பா? துலாம் வீட்டுக்கு வந்து 6 குருஜி. துலாம் வீட்டுக்கு வந்து 6. என்ன நடக்கும்? குறிப்பா கடன், வம்பு, வழக்கு இது வந்து அதிகமாக போய் லாக் ஆகிடும். கடன்ல போய் மாட்டிக்குவாங்க. ரைட். இப்போ அடுத்து விருச்சிகத்துக்கு 5ஆம் பாவம். குறிப்பா குழந்தைகள் வழியில குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உயிரணுவை வந்து பாதிக்கும். குழந்தை பிறப்புல கருமுட்டையை வந்து பாதிக்கும், கர்ப்ப பையை வந்து பாதிக்கும். அதே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நல்ல குழந்தையா இல்லாமல் அது வளரும் போது கெட்ட பழக்கத்தெல்லாம் நிறைய கட்டுக்குது. ஏன்டா இதை நம்ம வந்து வந்து உருவாக்கணும், பெத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாகும். கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்குவாங்களான்னா பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ குழந்தை அப்படின்னா பிறப்புல மட்டும் கிடையாது, அது வளர்ப்புல இருக்கு. தன்னை வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்கணும். அதில் எல்லாத்துலேயும் வந்து தொந்தரவுகள் என்பது உருவாகும். அதே போல் கன்னிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடமா வந்து வருது. இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரவு செலவுகள், அதாவது துணை சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 20 பவுன் போடுறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. கல்யாண நேரத்தில் வந்து போட மாட்டாங்க. அல்லது துணைக்கிட்ட நம்ம வந்து சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து வச்சுருப்போம். குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க வேற எங்கேயாவது, அல்லது அவங்க வேற ஏதாவது பண்ணி ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் வந்து உருவாகும். அதே மேஷமாக இருந்தால் மோட்சம் என்பது தடைப்படும். குறிப்பாக மோட்ச வீடு, அது வெளிநாடு வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, படுக்கை அறை, தூக்கம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதனால் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். மிதனமாக இருந்தால் 10ஆம் இடம். சொந்த தொழில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அரசு வேலைக்காக வந்து பணம் கட்டிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. தோசை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. கடகமாக இருந்தால் 9ஆம் இறை அனுகிரகம் வந்து பாதிக்கும். ஆமாம், குருமார்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ஆசிரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. திரும்புற பக்கம்லாம் ஜோதிட வகுப்புகள் வந்து நடந்துட்டுருக்கு.
ஜோதிடர்களுக்கு வந்து குறைச்சலே கிடையாது. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 10 லட்சம் ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லுது ஒரு கணக்கெடுப்பில். இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஜோதிடர் கிடைச்சிட்றாரா, நல்ல குருமார் வந்து கிடைக்கிறாரா? இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடைக்க மாட்டாங்க. நல்ல அமைப்புகள் இருப்பவர்களுக்கு மட்டுமே, இப்போ வந்து நம்ம தம்பி மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே என்ன மாதிரி ஒரு நல்ல குரு வந்து ஆசிரியராகவோ அல்லது வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கோ வந்து அமைவாங்க. அதான் தமிழ்நாட்டினுடைய உலகத்தினுடைய தலையெழுத்து. நம்ம ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் வந்து இருக்கணும், நல்ல குருங்கிற அமைப்புகள் வந்து நல்லா இருக்கணும், குரு வந்து நல்ல பலமாக இருக்கணும், ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகங்கள் குருவோ அல்லது கேதுவோ வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல் வழிகாட்டிக்கூடிய ஒரு ஜோதிடரோ ஜோதிட ஆசிரியரோ வந்து நமக்கு வந்து கிடைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. தோஷ நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் வந்து மாறும். அதுவே வந்து ரிஷபமாக இருந்தால் 11ஆம் இடம், சேமிப்பு, நண்பர்கள், அதன் வழியிலெல்லாம் பாதிப்புகள் வந்து ஏற்படும் சொல்லலாம். கும்பமாக இருந்ததுன்னா 2, தனத்துக்கு உண்டான பாவம், குடும்பத்துக்கு உண்டான பாவம், தன்னுடைய பேச்சாற்றல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ மகரமாக இருந்தால் 3, முயற்சிகள் தடைப்படும். மீனமாக இருந்ததுன்னா டோட்டல் அவுட், 12 பாவமும் அவுட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய கோவிலூர் மந்திரபுரீஸ்வரருக்கு போயிட்டு தோஷ நிவர்த்தி பரிகாரம் வந்து பண்ணணும். போகும்போது குறிப்பாக வந்து நெய் தானம் பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க, கோவிலுக்கு வந்து நெய் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. யானை ஏது இருந்தது அப்படின்னா கோவிலில் அல்லது பிற இடங்களில் யானைகள் இருந்தாலும் யானைகளுக்கு கரும்பு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும். ஓகே நேயர்களே, இதுவரை நம்ம வந்து மேசம் முடக்கானால், ரிஷபம் முடக்கானால், அப்படியே லைனாக வந்து மீனம் முடக்கு தோஷத்தை அடைந்தால் அதுவரை பாதிப்புகள் வந்து பார்த்தாச்சு. இதுவரை நீங்கள் வந்து எந்த சேனல்லையும் எந்த வகுப்புகள்லையும் இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி வந்து என்னென்னா முழு வகுப்பை வந்து நான் வந்து எடுத்துட்டேன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா யாருக்கு தோஷம், யாருக்கு வந்து விதிவிலக்கு, யாருக்கு இதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் வந்து உருவாகும், யாருக்கு நோய் நொடிகள் வந்து உருவாகும், எந்த உணவுகள் வந்து எடுக்கணும், எந்த உணவை வந்து கம்மி பண்ணிக்கணும், எந்த கோவில் போகணும், எங்கே போகக்கூடாது, பரிகாரத்துக்காக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இதுவே வந்து முழுமையான ஜோதிடம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து, குறைந்த கட்டணம் தான். அதே போல் இன்றைக்கு வந்து லைவில் வந்தவங்களுக்கும் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் ஒரு ஆஃபர் வந்து இருக்குது.